ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு எல்சிடி ஸ்லேட்டை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல்சிடி ஸ்லேட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நார்மல் ஸ்லேட் பார்த்துருப்போம், குச்சி வச்சு எழுதுவோம். ஆனால் இந்த எல்சிடி ஸ்லேட் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு எல்சிடி லைட்டிங் டேப்லெட்னு சொல்லுவாங்க. இதன் மூலமாக பலவிதமான விஷயங்கள் செய்யலாம். ஈஸியாக ரைட் பண்ணலாம், அது போக க்ளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். மேலும் 2 வருடத்துக்கான பேட்டரி வந்து உள்ளே கொடுக்குறதா சொல்கிறாங்க. இது போக நமக்கு வந்து ஷார்ட் ஸ்டோரேஜும் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் வந்து அதாவது பேப்பரோட யூசேஜை வந்து குறைக்கிற மாதிரியாக பலவிதமான விஷயங்களை கொடுத்துருக்க சொல்கிறாங்க. சிம்பிளாக கேட்டிங்கன்னா பேப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம இந்த போர்டு யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி அர்த்தம். அது போய் எழுதுறக்க டாப்பில் வந்து ஒரு பென்சில் மாதிரியான ஒரு பிளாஸ்டிக் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எப்படி வந்து இருக்கும் அப்படிங்கிறத இப்போ ஃபிசிக்கல் ஓவர்வியூ நீங்கள் வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பிளெயினான ஒரு பேக் சைடு தான் இருக்குது. ஒரு குட்டி பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா ரைட் லாக்னு சொல்லுவாங்க. அதாவது எழுதுனதை லாக் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் வச்சுருப்பாங்க. அதாவது ஒன்ஸ் எழுதிட்டு அழிக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வந்து டேரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பெண்ணை எடுத்து பார்த்துலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா பென் வந்து ரொம்ப ஸ்லிம்மாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சர்க்கிள் பேட்டர்ன் கிடையாது, சும்மா ஹோல்ட் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும். மற்றபடியாக எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸி சொல்லலாம். அதாவது நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து உங்கள் குழந்தைகளுக்கு ஏபிசிடி அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல எழுதி கொடுக்குறதுக்கு இந்த போர்டு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக பேப்பர் அது மாதிரி விஷயங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இந்த டிப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இல்லாத காரணத்தில் குழந்தைய யூஸ் பண்ணுறதுக்கு சேஃபாக இருக்குது. இதன் மூலமாக ஈஸியாக வந்து எல்லா விதமான எழுத்துக்களையும் எழுதி சொல்லிக் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்க டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எழுதின இந்த ரைட்டிங்ஸ் எல்லாமே அழிஞ்சிரும். மேலும் நமக்கு எழுதுறதுக்காக ஒரு 8.5 இன்ச்சுக்கான ஒரு எல்சிடி டிஸ்பிளே உள்ளே கொடுக்குறாங்க. அது மூலமாக நமக்கு வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக இல்லை ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி ஸ்க்ரீனும் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த பட்டனை ஒரு வேளை ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் எழுதுனதை நீங்கள் வந்து டெலிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் அழியாது. ஸோ இது மாதிரியாக சைல்ட் லாக் ஃபீச்சரும் இதில் இருக்குது. ஒன்ஸ் வந்து நீங்கள் அழிய வேண்டாம், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்து பாடம் நடத்திட்டு இருக்கீங்கன்னா அந்த டைமில் வந்து நீங்கள் வந்து குழந்தைங்க வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதை தடுக்கிறதுக்காக இங்கே ஒரு லாக் ஃபங்க்ஷனும் இருக்குது. திருப்பி இந்த லாக்கை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டெலிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து எழுதுனது அழிஞ்சிரும். இதே மாதிரியாக இந்த எல்சிடி டிஸ்பிளே உள்ள இந்த டேப்லெட் வந்து குழந்தைகளுக்கு வந்து எழுத கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக வந்து குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேருந்தே எழுத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது எழுதி பார்க்குறது எப்படி, அது அழிக்கிறது எப்படி அப்படிங்கிறத அவங்களே தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது. இதோட லிங்க்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே அமேசானோட லிங்க் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட பைனோ லிங்க்ஸ் வந்து பார்க்கலாம். அது மூலமாக வந்து நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்க முடியும்.